அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் மேலும் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. அதிமுக ஆட்சியில் கடந்த 2021ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 2500 ரொக்கம் கொடுக்கப்பட்டது. அதுவே இதுவரை கொடுக்கப்பட்ட அதிகபட்ச ரொக்கம் ஆகும். இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு, இலவச வேட்டி சேலைகள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணமும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு பெறுவதற்காக வீடு வீடாக டோக்கன் விநியோகிக்கப்படும். கடந்த ஆண்டை பொறுத்தவரை ஜனவரி 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ளும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. அதே போல்தான் இந்த ஆண்டு விநியோகம் செய்யப்படும் என தெரிகிறது. சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களில் வசிக்கும் ஏராளமானோர் பொங்கல் பண்டிகை சொந்த ஊரில் கொண்டாடுவதற்காக பொங்கல் அன்றுதான் செல்வார்கள். அவர்கள் டோக்கன் பெற வசதியாக பொங்கல் முடிந்த பின்னரும் பொங்கல் பரிசு விநியோகம் செய்யப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே வரும் பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசு ரொக்க பணமும் வழங்க முடிவு செய்திருக்கிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளதால் இதுவரை வழங்காத ரொக்கம் தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த கோரிக்கைகளை ஏற்ற தமிழக அரசு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் இந்த கோரிக்கைகளை ஏற்ற தமிழக அரசு ரூபாய் 5000 அல்லது குறைந்தது ரூபாய் 3000 வழங்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வாரமே அறிவிக்க உள்ளார். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பு தற்போது தயாராக உள்ளது. முதலமைச்சர் முறைப்படி அறிவிப்பு வெளியிட்டவுடன் இதன் விநியோகம் உடனடியாக தொடங்கும். வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கி முடிக்கப்படும் என்கிறார்கள். மேலும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையும் ஜனவரி 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதிக்குள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறப்படுகிறது.